praise. Hallelujah. Hallelujah. எல்லா சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை அசைச்சு காட்டலாம். ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை கூட்டம் கம்மியா, ஆனா ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? Praise God. Hallelujah. அதாவது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் இயேசு வரலன்னா அந்த கூட்டம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிலர் வந்திருந்தாலும் அப்பா வந்தா அது மகிமையாவே இருக்கும். எத்தனை பேர் இங்க வந்திருக்கு? ஒருவேளை கேள்விப்பட்டேன் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. நீங்க தானையா? கர்த்தர் நல்லவர். அப்புறம் பழனியில இருந்தெல்லாம் வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. பழனியில இருந்து ஒருவேளை மற்றவங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க அலெக்ஸ பாக்குறதுக்கோ அலெக்ஸுடைய ஊழியத்திற்கோ வரல, அப்பாவை பார்க்க வந்ததுனால அப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்து வரும்போது நீங்க குறைவாய் வந்திருக்கலாம், ஆனா போகும்போது நீங்க நிறைவாய் போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமான அது எனக்கு சந்தோஷம். ஆமென். அதாவது என்ன சொல்றது, பின்னால இருக்கிற அப்படி செதறி கிடக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்ன வந்துடலாமா? எல்லாரும் பின்னாலுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் கொண்டு முன்ன வந்துடலாம். தேவனுடைய மகிமை இறங்கக்கூடிய ஒரு நேரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். F minor. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் முன்ன வந்துருங்களா? Hallelujah. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேருக்கு நம்முடைய டிவி ப்ரோக்ராம் பார்த்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்க. டிவி ப்ரோக்ராம் பார்த்தவங்க சரி, எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருக்குது? பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமே கேட்கலையே. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, இன்னும் போடணும். இதெல்லாம் போதவே போதாது. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, நீ உண்மையா விசுவாசத்தோடு சொல்லும் போது நான் வந்து கைய வைக்கணும் அவசியமே கிடையாது. கர்த்தர் தொட்டு அனுப்பிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க போடுற சத்தம் ஒருவேளை இந்த ரோட்ல போறவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு மறுமாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய மகிமையை உணரட்டும். எல்லாரும் ஒரு வீச சத்தமா கரங்களை தட்டி நல்ல பலத்தோடு ஒரு நிமிஷமாவது கையை தட்டி நல்லா தட்டி உங்க வாய்களை திறந்து சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? முழு பலத்தோடு கையை தட்டி. போதாது. இன்னும் நீங்க கையை தட்டுகிற வேளையிலே அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்து ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி, நீ வரும்போது குறைவோடு வேதனையோடு புலம்போடு துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனா நீ போகும்போதோ இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து, ஒரு மேன்மையான பலனை கர்த்தர் கொடுத்து, ஒரு மகிமையின் பலனை கர்த்தர் கொடுத்து, உன்னை ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் மாற்றி, இந்த தேசத்திற்கு உப்பாக, இந்த பூமிக்கு வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை மாற்றி, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி, இந்த தேசமே உன்னை ஆச்சரியமாய் படுகிற மாதிரி. இதுவரைக்கும் அநேகர் உன்னை பார்த்திருக்கலாம், உன்னை அற்பமாய் பார்த்திருக்கலாம், உன்னை ஆகாதவள் மாதிரி பார்த்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்பிச்சினா, எவன் உன்னை அற்பமாய் பார்க்கிறானோ, எவன் உன்னை வேஸ்ட்னு பார்க்கிறானோ, அதே ஜனங்கள் மத்தியில உன் தலையை கர்த்தர் உயர்த்தி, சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு மேன்மையையும், சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு கனத்தையும், சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு உயர்வையும், நீ எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களையும் கர்த்தர் செய்து, அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, இந்த உயர்ந்த இடத்திலே, பூமியின் உயர்ந்த இடத்திலே உன்னை ஏறி இறக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவங்க மாத்திரம் கையை தட்டி, ஆமாண்டவரே, என்னை நீ விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர், என்னை நீ பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். மலைகள் விலகி போகலாம் அப்பா, குன்றுகள் விலகி போகலாம், ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை விலகாமல் இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமைப்படுத்தலாம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. எதனுமே சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, பக்கத்தில் உள்ளவங்களை கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, கசப்புகளை எல்லாம் பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து குலுக்கி, உங்க கசப்புகள் பிட்டர்னஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. நம்ம கூட்டம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்பா வந்தா வித்தியாசமா தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல சொல்லுங்க, அப்பா வந்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்க காதுல போய் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்க காதுல போய் அப்பா வந்திருக்கிறார். சிரிக்க சொல்லல, பக்கத்துல பாட்டி காதுல சொல்லுங்க. காது கேட்கலன்னா காது திறந்துரும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கெல்லாம் பல மணி நேரம்லாம் தேவையில்லை. செகண்ட்ல அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வாரேன் சுவாமி, அவ்வளவுதான். ஆமென். நான் வாஞ்சியாய் வாரேன், என்ன நீர் விடுதலை ஆக்கும். கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென். சில வேளைகளில் கர்த்தர் உடனே அற்புதங்களை செய்வார். சில வேளைகளில் உங்களுக்கே தெரியாது, நாளுக்கு நாள் அப்படியே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். அநேக காரியங்களை கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிச்சு அநேக காரியங்கள்ல மாற்றங்களை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசி இன்னைக்கு அநேக காரியங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகுதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக காரியங்கள்ல கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல உள்ளவங்களை ஒரு அடிச்சு சொல்லுங்க, மாற்றம் வர போகிறது. நல்லா என்ன அப்படி கையெல்லாம் கொடுக்க கூட அடிக்கணும், நல்ல சுருள அடிக்கணும். பயப்படாம அடிங்க, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ என்ன கையெல்லாம் அடிச்சதான் அடுத்த காரியத்தை நான் பேசுவேன். நல்லா பக்கத்துல உள்ளவங்க அடிச்சு சொல்லுங்க, மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாம் நல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியல நான் பேசுறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி முழிக்கிறீங்க? அழகு தானே நம்ம, சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேர் அந்த அழகானவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சரி, என்ன பார்த்தா சொல்லுங்க. ஆமே. சரி, நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஐயா? ஆமே. சரி, இந்த கூட்டத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். விசேஷமாய் என்னை அறிமுகப்படுத்தின தாத்தா, அவங்க டை அடிச்சிருக்காங்க, சரியா? அவங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாட்டிக்காக, ஷீலாண்டிக்காக, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். மட்டுமல்ல இந்த ஊழியத்திற்கு நான் எங்களை பூஸ்ட் பண்ணி நல்லா உதவி செஞ்சு கொண்டிருக்கிற எலியேசர் பிரதருக்காக, அவரோட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அவரை தொட்டதுனால இன்னைக்கு மேல வாங்க, நீங்களாம் பெரிய சாட்சி தானே. பிரதர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தொட்டதுனால ஒரு கேத்தலிக்ல இருந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையாய் கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களோட வைராக்கியமா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா ஆண்டவர் இனி வருங்காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். சாதாரணமான நம்மளை கொண்டுதான் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களையும் மகிமையான காரியங்களையும் அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுடைய பார்வையில வேணா அவனுக்கு நம்ம மதிப்பு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்முடைய ஒவ்வொருவரும் வெரி பிரஷியஸ் பீப்புள். ஆமென். நம்ம எல்லாரும் விலையேற பெற்றவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப விலையேற பெற்றவங்க. நீங்க கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க, உங்க ஒய்ஃப் தானே அவங்க ஏல கொடுங்க, நீங்க ரொம்ப விலையேற பெற்றவங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு வேணா நம்முடைய காரியம் தெரியாம இருக்கலாம், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம ரொம்ப கனம் பெற்றவங்க. நமக்கெல்லாம் விலையே கொடுக்க முடியாது. ஆமென். யாராவது நம்மளை விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாங்க முடியாது. ஏன் தெரியுமா?
ஆண்டவர் அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கு. அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கு. அவருடைய ரத்தத்துக்கு யாராவது விலை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு few years back, அதாவது சில வருடங்கள் முன்பதாக காந்தி தாத்தாவுடைய ரத்தம் படிஞ்ச மண்ணை, காந்தி தெரியுமா? காந்திஜியோட ரத்தம் படிஞ்ச மண்ணை 15 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டாங்களாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் தேச தந்தைனோடனே 15 லட்சம். நான் யோசித்து பார்த்தேன், சாதாரண மண்ணு, அதுல அவருடைய ரத்தம் படிஞ்ச மண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பான். சாதாரண மனுஷன் செத்து போனாரு. இன்னைக்கு அவர் கல்லறை இருக்குது, ஆனாலும் அதுல கல்லறைக்குள்ள ஒண்ணு கூட தேடி பார்த்தா ஒரு எலும்பு கூட கிடைக்காது. ஆமென் சொல்லலாமா? அப்பதான் ஆண்டவர் பேசினார், என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ரத்தத்துக்கான அவ்வளவு மதிப்பு இருக்குண்டா, ஆனா என் ரத்தத்துக்கு எவனும் மதிப்பு கொடுக்கவே முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார். நல்ல கையை தட்டணும் இதுக்கெல்லாம். ஆண்டவருடைய ரத்தத்திற்கு ஒரு மனுஷனும் மதிப்பை கொடுக்க முடியும். நோ மெஷர் டு மெஷர். ஆண்டவருடைய மதிப்பு யாரா கொடுக்க முடியுமா? ரத்த காசு கொடுத்து அவருடைய ரத்தத்தை வாங்க முடியுமா? நம்ம சொல்லுங்க. ஆமே. ஆனா அவருடைய கிருபையினால ஆண்டவருடைய ரத்தத்தை நமக்காய் சிந்திருக்கிறார், நமக்காய் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையும் ரத்தமும் நம்ம மேல இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நல்ல ஒரு தெய்வ மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு வைராக்கியமாய் கர்த்தருக்காய் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஊழியத்தை இங்க ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியம் நடக்கும். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் அநேகருக்கு நம்ம தெரியாம இருக்கிறோம். ஆமென். அதுதான் காரணம். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் மதுரை பட்டணத்தில் உள்ளவங்க அநேகருக்கு தெரியாது. ஏன்னா இமயம் டிவிலேயே ஒரு 3 வாரமா நம்முடைய ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. இனி தொடர்ந்து வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறத நினைச்சு நான் கர்த்தரை ரொம்ப துதிக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜோம்னிட்டே தான் வந்தேன். ஆண்டவரே, நான் பார்க்கும்போதே ஜனங்களை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடக்கூடாது சுவாமின்னு கேட்டு தான் வந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆமென். போகும்போதே கர்த்தர் நீர் இறங்கி வந்தா அது போதும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், 1000 பேர் வந்தாலும் நான் வரலன்னா ஒண்ணுமே கிடையாது. 10 பேர் வந்தாலும் 20 பேர் வந்தாலும் நான் வந்தா உனக்கு சந்தோஷம் தான். ஆமா. அப்பா வந்தா எத்தனை பேர் சந்தோஷம்? அவங்க மாதிரி கையை தட்டி அப்பா மயம்படுத்தலாமா? தேங்க்யூ பிரதர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒருவேளை அநேக வேதனைகளோடு பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மாற்றி உங்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, எல்லாரும் எளிமை நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து thank you Jesus, தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். hallelujah. Praise God. Yes Father, yes Father. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of God. Hallelujah. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. நல்ல கவனிங்க. 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நான் எப்படியாவது தொடணும்னு சொல்லி நினைச்சிட்டே போனா. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கவனிங்க. ஆனா இயேசுவுக்கு பின்னால, இயேசுவுக்கு பக்கத்துல அவளால நெருங்க கூட முடியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இயேசுவுக்கு பின்னால அவ நெருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த லேடிக்கு எத்தனையோ வைத்தியர்கள் ஆள செலவிட்டும் அவருக்கு சுகம் கிடைக்கல. ஒரே ஒரு சான்ஸ், இன்னைக்கு இயேசுவை தொடரணும் இல்லையோ அவருடைய வஸ்திரத்தையாவது தொடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவ எண்ணி கொண்டு போனா. ஆண்டவருக்கு தெரியும் ஒரு ஸ்திரீ எனக்கு தேடி வருகிறாள், அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறா, எவ்வளவோ பிரச்சனைகளோடு வருகிறா. அவ என்ன தொடணும் கூட நினைக்கல, என் வஸ்திரத்தையாவது தொடணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவளுக்காய் தன் வஸ்திரத்தை நீட்டினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. அவளுக்காக தன் வஸ்திரத்தை நீட்டினார். அவ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா, தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்காக கர்த்தருடைய வஸ்திரம்
இன்னைக்கு வீசப்பட்டிருக்கிறது, விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் அதை தொடணும்னு ஆசைப்படுறீங்க? ஹalleluya. ஆமென். நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப காத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமல்ல, வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவ இயேசுவுக்கு பக்கத்துல வந்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறது எதற்குனா நீங்க அவருக்கு பக்கத்துல வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரேன்னு பணிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அது நிமித்தம் நீங்கள் தேவனண்டை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சான்ஸை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சான்ஸ் விட்டுறாதீங்க, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்க கையை கொடுத்து நல்லா சிரிச்சிட்டு தான் சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப சோர்வா இருக்கு. பக்கத்துல உள்ளவங்கள கையை பிடிச்சு நல்லா குலுக்கி கையை கொடுங்க ஐயா, இந்த சான்ஸை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் விரிக்கும் போது பிடிச்சிடணும். ஆமென். அதே போல கர்த்தர் திறக்கும் போது நுழைஞ்சிடணும். அதுக்கு பிறகு விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் திறந்தாரா சந்தேகமே படாம நுழைஞ்சிடணும் உள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரா அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ நடக்குமோ நடக்காதோ அவிசுவாசம் இல்ல. கர்த்தர் விரிச்சிட்டாரா எதுக்கு விரிக்கிறார்? உனக்காகத்தான் விரிக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? ஹalleluya. உனக்காக தான் வஸ்திரத்தை அவர் விரிக்கிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உங்க வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா கூட்டத்துக்கும் போறோம் அப்படி கிடையாது. இந்த கூட்டத்துல இயேசுவை நான் தொட வந்திருக்கிறேன். Praise God. இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் ருசிக்க வந்திருக்கிறேன். அவருடைய கிருபையை நான் பார்க்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். அநேக நாட்களா நான் காத்து கொண்டிருந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தர போகிறார். வெட்கப்பட்ட இடத்துல என் கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையான பலனை தர போகிறார். என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். நன்றி இயேசு சுவாமி. Hallelujah. 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 ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை. ஓ சந்தானி கனமு சந்தானா கர. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு மழையா இந்த இடத்துல இறங்கி வர போகிறது. ஒரு பெருமழையை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்ற போகிறார். அபிஷேகத்தின் பெருமழை, ஆசீர்வாதத்தின் பெருமழை, நீ எதிர்பார்த்தும் சற்றும் எதிர்பார்த்திராத மேன்மையான காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்யும்படியாய் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அவங்க மாத்திரம் கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? உனக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்காக 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 தான், உன் குடும்பத்திற்காக தான். ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், உன் புருஷன் வேற எங்கேயோ, ஓ உனக்கு பிரியமில்லாத காரியத்துல அவன் இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறவர். நீ இங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்தை தொட்டு, உன் பிள்ளைகளை தொட்டு, குடும்பத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு மகிமையை, ஒரு கிருபையை கர்த்தர் ஊற்றி உன் குடும்பத்திற்கு வரமா. ஒருவேளை நீ நினைக்கலாம், என் குடும்பத்திற்கு பிள்ளை சுனியம் பண்ணி இருக்காங்க, என் குடும்பத்திற்கு ஏவலை விட்டு இருக்கிறாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உன்னில் இருக்கிற தேவன் அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரியவருடைய பிள்ளைக்கு நீ சொந்தக்காரனாய் இருந்தால் நீ கையை தட்டி, ஆமாண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் ஒரு வாசலை அடைக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்காக பல வாசல்களை திறக்கிறவர், பல வாசல்களை திறக்கிறவர். நீ எங்க போனாலும் உனக்கென்று ஒரு வாசல் திறக்கப்படும். தேவ பிள்ளை என்று உலகத்திற்கும் உனக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை அசைச்சு ஆண்டவரை நன்றி சொல்லலாமா? உள்ளத்தோட நேசிக்கிறவங்க மாத்திரம்
ஒருவேளை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க பழைய காரியத்தை ஒரு 10 வருஷம் முன்பதாக, ஒரு 20 வருஷம் முன்பதாக நீங்க யோசித்து பாருங்க, எந்த நிலைமையில நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமையை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார். சாதாரணமாய் புழுதியிலும் குப்பையில் இருந்து நம்ம எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியில உட்கார பண்ணி ஆசாரிய கூட்டமாய், ராஜரீக கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்றினாரே. அன்னைக்குடைய பார்வையில நம்மளை பார்க்கும் போதே அநேகர் நம்மளை கேவலமாய் பார்த்த நாட்கள் உண்டு. நம்மளை பார்க்கும் போதே அசிங்கமாய் பார்த்த நாட்கள் உண்டு. ஆனா என் ஆண்டவர் அப்படி அல்லையா. எல்லா சூழ்நிலைகளையும் ஒண்ணு அவர் பார்க்கிறார். எப்படி தெரியுமா பார்க்கிறார்? நீ அவருடைய பிள்ளையாகத்தான் முன்னே பார்க்கிறார். அவருடைய பிள்ளை நீ. இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போன போது, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். யூத கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்குது. ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளை போய் என சொத்தை நீ பிரிச்சுத்தான்னு கேட்டா என்ன முறைனா, என் அப்பா செத்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி அப்படி கேட்கிற மாதிரி அங்க ஒரு கலாச்சாரம் இருக்கிறதாம். ஆமென். எனக்கு சொத்து வேணும்னு கேட்டா என் அப்பையும் செத்து போயிட்டாரு, உயிரோடு இருக்கிற மனுஷன் என் அப்பையும் செத்து போயிட்டாரு, எனக்கு சொத்தை தந்துரு. ஆமென். போயிட்டார். வசனம் சொல்லுது, அவன் தூர தேசத்திற்கு போயிட்டான், தூரமாய் போயிட்டான். ஆமென். சொத்தை பிரிச்சுட்டு போன பிறகு அவன் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. யூத கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்குது. ஆமென். சொத்தை பிரிச்சுட்டு போன பிறகு எங்க வரக்கூடாது? அந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. இது அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒண்ணுமே இல்லாம நாசமாகி ஒன்றுமே இல்லாம அவன் வரும்பொழுது வசனம் சொல்லுங்க, தூரத்திலே அவனை கண்டாராம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உன்னை எப்பொழுதும் அவருடைய உள்ளங் கைகளில் வரைந்து வச்சிருக்கிற ஒரு அப்பா, நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை மனுஷனுடைய பார்வையில் அற்பமாய் தெரியலாம். உன் குடும்பம் பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், உன் குடும்பத்தை அற்பமாய் பேசலாம். ஒன்று தெரியுமா? எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனை உயர்த்துவதற்கு என் இயேசுவால் கூடும். இன்னைக்கு வேணா நீ இருக்கிற நிலைமையை பார்த்து உன்னை அவன் கேவலமா நினைக்கலாம். ஒன்று தெரிந்துக்கோ, இப்படி ஒரு காலம் இருந்தா இன்னும் ஒரு காலம் வரப்போகிறது. உன்னை ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உன்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி உன்னை இந்த தேசத்திற்கே ஒரு வெளிச்சமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் ஆசையாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அவங்க மாத்திரம் கரங்களை அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லா கரங்களை அசைச்சு, மனுஷனுக்காக அல்ல, நீங்க ஒவ்வொருவரும் எனக்காக செய்யல, ஒவ்வொன்றையும் அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப விலையேற பெற்றவங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேரோ உண்டு, மதுரை பட்டணத்துல உண்டு, எத்தனை பேரோ உண்டு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் உண்டு, நம்முடைய நோட்டீஸை வாங்கினவங்க உண்டு, நம்முடைய பிளக்ஸை பார்த்தவங்க உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தூரத்திலே கண்டு உங்களை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்தார் என்றார். எதற்கு கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை அது பெரிதா இருக்கும். ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் இழந்தான், ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆனா அவன் திரும்பி வந்த பொழுதோ ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார். அவன் பிள்ளை என்று சொல்லப்படுகிற முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்தார். கொண்டாட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி கொண்டாடுகிற ஒரு காலம். பக்கத்துல உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, திண்டாட்டம் முடிஞ்சது. பக்கத்துல கையை பிடிச்சவங்க, திண்டாட்டம் முடிஞ்சது, கொண்டாட்டம் ஆரம்பிக்குது. விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் ஆசையா விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 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 ஐயா நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. மனுஷன் வேணா நம்முடைய சபையை சிஎஸ்ஐ கேத்தலிக் பெந்தேகோஸ்தே ஏஜி அப்படி பிரிப்பான். ஆனா ஆண்டோடைய பார்வையில் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் இங்க இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரலோகத்தை போகும் பொழுது நீ எந்த சபையில இருந்து வந்தான்னு கர்த்தர் கேட்க மாட்டார். நீ எந்த ஜாதினையும் கர்த்தர் கேட்க மாட்டார். நீ எந்த கோத்திரனையும் கர்த்தர் கேட்க மாட்டார்.
ஒன்றே ஒன்று கேட்பா, என் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிறியான்னு கேட்பா. எத்தனை பேர் அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை நல்லா அசைக்க, மொட்டை கையை வைத்தோட நல்லா நல்லா அப்பாவை மகிமைப்படுத்தி, அப்பா பார்த்துட்டே இருக்கிறார். ஹalleluya, praise the Lord. F minor. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹalleluya, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லலாம், மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. லாலா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, ஆமென், பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இன்னும் எல்லாரும் சொல்லலாம், அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல ஆசையா சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மனுஷன் வர வேண்டாம், அவர் வந்தா போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்லா கவனிங்க, எல்லாரும் சும்மா பாடுறோம், ஏதோ அன்பான தேவன் கூட உணர்ந்தே பாட மாட்டாங்க பாதி பேர். இப்ப நீங்க சொல்ல போறீங்க எப்படின்னா, மனுஷன் வேணா நம்மகிட்ட பணம் இருந்தா ஓடி வருவான் நம்ம கூட. ஆமே, ஒன்றே ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் ஒருத்தர் வருவார்னா அது இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லலாமா? அவன் சொல்லும் போது இன்னைக்கு நீங்க சொல்லணும், இனி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆண்டவரோடு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் தொழிலில் கர்த்தர் உன் கூட வருவார், உன் பிள்ளையுடைய காரியத்துல கர்த்தர் உன் கூட வருவார், உன் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எப்பொழுதும் உன் கூடவே வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை நல்லா சந்தோஷமா நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, அன்பான தேவன் என்னோடு. சத்தமாய் சத்தமா போதும் என் வாழ்விலே. ஹalleluya, அன்பான இன்னும் சத்தமா சத்தமா நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை தொட போகிறார். இன்னுமாய் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இன்னும் சந்தோஷமாய் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. புருஷன் உன்னை கைவிட்டாலும் அப்பா உன கூட வருவார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சந்தோஷமாய் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 1 2 3 4 அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கரங்களை தட்டி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் வாசனையா சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹalleluya, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. சந்தோஷமா பாடலாம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
மண்ணிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மண்ணிலே கசப்புகள் காணப்பட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. 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 கைகளை தட்டி ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. இன்னும் ஆசையாய் ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறு எல்லாரும் சொல்லலாமா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க எபினேசரே 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 இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தாரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை கரங்களை அசைத்து பாடலாம். ஆராதனை 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 ஆராதனை. தேவனை நீ கிரியை செய்கிற ஒரு நேரம் எல்லாருடைய தேவ பிரசன்னத்துல அற்புதங்களை கர்த்தர் நம் மத்தியிலே செய்ய போகிறார். அன்னையுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை சுகத்தையும் கிருபைகளையும் கொடுக்க போகிறார். நம்ம பாடினோம் தானே மாறாவி நீரை தேனாக இன்றைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கையில இருக்கிற அநேக கசப்புகள் இருக்குது, அநேக வேதனைகள் என் வாழ்க்கையில இருக்குது. என்னைக்கு ஒரு பரோட்டம் முடியுது, அடுத்தது உடனே ஆரம்பிக்குது. ஒன்று முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு காரியம் எனக்கு தொடங்குது. எனக்கு ஒரு முடிவு இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. மாறாவின் நீரை தேனாக சத்தமாய் மாறாவின் நீரை
பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே மாறா மகிமை தேனாக மாற்றும். ஹல்லேலூயா. மாறாவின் மாறாவின் நீரை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் இன்றைக்கு மாறட்டும் ஆண்டவரே. வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஓ மாறாவின் நீரை Thank you, Lord. கர்த்தருடைய மகிமை நம்மத்திலே அரசவாடி கொண்டிருக்கிறது. சுகத்துக்காக ஆசைப்படுறவங்க எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இப்பொழுது எங்களுக்கு வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் அப்படி நீங்க முன்ன வர முடியும். நான் கேட்கிறேன், சரீரத்தில் இப்போ ஏதாவது வெளிப்படையான பிரச்சனை இருக்கிறவங்க முன்ன வாங்க. சரீரத்தில் வேதனையோட வந்திருக்கிறவங்க அல்லது முதுகு தண்டு இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறவங்க எல்லாம் தெய்வ பிரச்சனத்தில் அப்படியே முன்ன வர முடியாது. கேட்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்கள் மத்தியிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறா. Yes, glory to God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Choir, நீங்க singing பண்றீங்கப்பா. ஷாந்தாலி கராவுஷ். மற்றவங்க அப்படியே தேவ சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்லா இருந்துச்சியா, நல்லா இருந்துச்சியா, நல்லா இருந்துச்சியா. ரைஸ் என்னவோ மாத்தினீங்க, நல்லா தானே இருந்தது. Jesus. வால்யூம் குறைங்க, வால்யூம் லேசா குறைச்சு. Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல வேடிக்கை பார்க்க வேணாம். எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்க போறீங்களா? சாட்சிகளை மேடையில் வந்து ஜனங்கள் சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Holy Spirit. Jesus. Hallelujah. உன்னால வந்திருக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி உனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார் விசுவாசிச்சு. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus.
Glory, 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 glory. No glory to God. தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Oh makase. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு சாட்சி, ஒரு மகிமையான சாட்சி நீங்க கேட்டுட்டீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஐயா வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. எத்தனை வருஷமா அம்மா உங்களுக்கு கண்ணு தெரியாது? ஒரு வருஷம். ஒரு வருஷமா? எந்த கண்ணு தெரியாது? வலது கண்ணு. இந்த கண்ணு தெரியாது. ஒரு வருஷமா இந்த ரைட் சைடு ஐஸ் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒரு வருஷமா சுத்தமா தெரியாதா? சுத்தமா தெரியாது. மீட்டிங் வரும்போது தெரியாம தான் வந்தீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர். திருப்பூர்ல இருந்து கர்த்தர் சுகம் கொடுப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் கையை வச்சு ஜெபிச்ச பிறகு இப்போ என்ன தெரியுதுமா? வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரியுதா? ஐயா நல்ல
நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நல்லா உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையா சொல்றேங்க. வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரியுது. இந்த கண்ணை மூடிக்கோங்க சார். இப்போ என்ன பாருங்க பார்க்கலாம். இது எத்தனை? இது எத்தனை? தூரத்துல தெரியுது. ஓகே, பக்கத்துல வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. இது எத்தனை? தெரியலங்க. இது எத்தனை? இது எத்தனை? தெரியலங்க. இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? வெளிச்சம் தான் தெரியுது. வெளிச்சம். ஃபர்ஸ்ட் அந்த வெளிச்சம் தெரியாதா? லைட் வெளிச்சமே தெரியுது. ஒரு வெளிச்சமும் தெரியாது. இப்போ வெளிச்சம் தெரியுதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமாவே தெரியணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கீழ இருந்து கூட நான் கேட்டேன், இது எத்தனைன்னு கேட்டேன், ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏன் தெரியுமா? ஹalleluya. Oh, thank you Holy Spirit. Oh, come on, Sankara Buttanamo. Hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. இப்ப எப்படிமா இருக்குது உங்களுக்கு? வெளிச்சம் தெரியுது. நல்ல வெளிச்சம் தெரியுதா? சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு எழுத்து தெரியும். எனக்கு எழுத்து தெரிஞ்சா நான் அது முதல்ல கர்த்தர் ஒண்ணுமே தெரியாததுக்கு போக வெளிச்சம் தெரியுதா? அப்ப எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் நான் சொன்னதானே, கர்த்தர் தொட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஆமென். இப்படிதான் மார்த்தாண்டத்துல ஒரு மீட்டிங்ல நான் ஊழியத்துக்கு போகும்போது சிஐடி ஆபீசர் 8 ஆபரேஷன் கண்ணுல பண்ணி கண்ணு போயிடுச்சு. அவங்க சொன்னாங்களா, யார் இனி உனக்கு வாழ்க்கையே கிடையாது, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களாம். அப்ப நான் ஜெபிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரு, ஒரு நிழல் தெரியுதுன்னு சொன்னார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுக்கு பிறகு கேட்டேன், இப்போ என்ன தெரியுதுன்னா, அண்ணா ஒரு குழந்தை ஓடுது தெரியுதுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல செய்வார், ஒரு செகண்ட்லயே செய்ய முடியும். இப்போ process of healing நடந்துட்டே இருக்குது. ஒண்ணுமே குருடா வந்தாங்க, இப்ப வெளிச்சம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அப்பா திறந்து இருக்கிறார். என்னங்க உங்க மத பட்டணத்துல ஒரு குருட்டு கண்ணை கர்த்தர் திறந்து இருக்கிறாரா? இப்படியா கையை தட்டுவீங்க? நல்லா கையை தட்டு. கூட்டம் முடியறதுக்கு முன்னகுட்டியே இவங்க எழுத்துக்களை வாசிக்கிறபடி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சும்மா வர மாட்டாங்க. திருப்பூர் பட்டணத்துல இருந்து 5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வரணும், சும்மா வர முடியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களாமா? உங்க மைக் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. இயேசுவா தொட்டுட்டாரா? தொட்டுட்டார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. Glory glory. Hallelujah. Thank you Lord. அடுத்து செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த கட்டி குறைஞ்சிருக்கு. எத்தனை வருஷமா அந்த கட்டி இருந்தது? 3
இப்ப இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கட்டி குறைஞ்சிருக்குதுங்க. என்னங்க கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே? 3 வருஷமா இந்த பகுதியில கட்டி இருக்கு. அது கையை வச்சு ஜெபிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது அப்படியே உள்ள கரைஞ்சுக்கிட்டே இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். பிரதர் கட்டி குறைஞ்சிருக்குன்னு சொன்னார். என்னங்க இப்படி கையை தட்டுறீங்க? இதெல்லாம் டைரக்ட் மிராக்கிள், டைரக்ட் அற்புதம், லைவா நடக்கிற அற்புதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமாவே காணாம போயிடும். விசுவாசிக்கீங்களா? கொஞ்சம் கரைச்சாருன்னா ஆண்டவர் அப்படியே விட்டுறவரா? சொல்லுங்க பார்க்கலாம். முடிக்கிறேன். விசுவாசிக்கீங்களா ஐயா? சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? உண்மையா சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையா சந்தோஷமா இருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க ஐயா? மதுரை. மதுரை. எந்த இடத்துல இருந்து வரீங்க? தெற்கொள்ளி வீதி. விசுவாசத்தோட வந்தீங்களா? விசுவாசத்தோட. டிவியில பாப்போம். டிவியில பாப்பீங்க. சொந்த ஊர் வந்து நாசியத் பக்கத்துல தான். சொந்த ஊர் நாசியத் பக்கம். நம்ம ஊரு. சரி, நம்ம ஊரு. இவங்க நம்ம ஊரால பழங்குளம். பழங்குளம். ஆமா. சரி, அங்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். சரி சரி, ஆசையா வந்தீங்க. உண்மையாவே கட்டி குறைஞ்சிட்டு உண்மையை சும்மா சொல்றீங்களா? உண்மையை சொல்றீங்க? குறைஞ்சு முந்தி ரொம்ப பெருசா இருந்தது. பெருசா இருந்துச்சா? இப்போ குறைஞ்சிருக்கு. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். பாத்தீங்க, உங்க கண்ணு முன்பதாகவே குருட்டு கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். கட்டிய கர்த்தர் காணாம போக பண்ணிட்டு இருக்கிறார். எதிரமே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் கூட்டம் முடியறவங்களுடைய மொத்தமா இல்லாம போயிடும் சுவாமி. அப்படியே கர்த்தர் செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால கரங்களை வச்சு பாடி
மத்தியில செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் அதை பாக்குறீங்க? ஆமென். உண்மையா பாக்குறீங்களா? எஸ். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாக்குறீங்க? இப்போ சிலர் வந்து சொல்றாங்க பிரஷரா இருக்கு. அம்மா பிரஷருக்குலாம் நான் ஜெபம் பண்ணி இங்க தெர்மாமீட்டர் வச்சு நான் பார்க்கவா முடியும்? ஆமென் சொல்லலாமே. அப்ப நிறைய பேர் சுகர், ஆமா அதெல்லாம் வந்து இப்ப வெளிப்படையான அற்புதம் பாத்தீங்கன்னா ஐயா அவருங்க திருப்பூர் ஐயா மேல வாங்க ஐயா பாருங்க மேல வாங்க. வெளிப்படையான அற்புதம் பாத்தீங்க கண்ணு திறந்தது, கட்டி குறைஞ்சது, அப்படித்தானே ஐயா? அவர் முன்னால இருக்கிறாரு, அவர் வேணா கேட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு எத்தனை வருஷம் இறைனியத்துல பிரச்சனை, இறைனியம் பிரச்சனையில இருந்தாராம். எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இறைனியம் பிரச்சனை இருந்து என்னையா செய்யும்? 2 பக்கம் வீக்கமா. வலி எல்லாம் ஒண்ணு இல்ல. வலி கிடையாது. நான் ஜெபம் பண்ண கூட என்ன நடந்தது? இப்ப கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்கு. வீக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல கையை தட்ட மாட்டீங்களா நீங்க? உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? உண்மை. எனக்காக சொல்லக்கூடாது. இல்ல உண்மையா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. அந்த வீக்கம் குறைஞ்சிருக்குதான். இதுதான் ஒரு வெளிப்படையான அற்புதம். ஆமென் சொல்லலாமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே. உங்க கண்ணுக்கு முன்பதாக தான். நான் வேற ஏதாவது செய்யறேன், ஒண்ணும் செய்யல. இயேசுவின் நாமத்தை எண்ணெயை பூசி ஜெபம் பண்றோம். அப்பா அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. இப்ப எப்படிமா இருக்கு உங்களுக்கு? வெளிச்சம் தெரியுது. கர்த்தர் நல்லவர். ஆமே. சரி சிஸ்டர் நீங்க மேல கூட்டு வாங்க. Thank you brother. Thank you. எத்தனை 10 வருஷமா இருந்தது அப்படிதானே? 10 வருஷமா. சரி சிஸ்டர் நீங்க தான் சொல்லணும். பாப்பாக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுகமில்லாம இருந்தா, மூளை வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு. மூளை வளர்ச்சி இல்லாம இந்த பிள்ளை இருந்ததா? இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட அந்த கஷ்டத்தோட தான் வந்திருக்காங்க. அதாவது பேசுவா, நல்லா தெளிவா பேச மாட்டா, கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருந்தா. ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னாரு, ஒவ்வொரு வாரம் கூட்டத்துக்கு நீங்க ரேங்க் கார்டை கொண்டுட்டு வருவீங்க. வரும்போது அவ இந்த தடவை 7th போறா. போகும்போது முதல்ல 50 மார்க் வாங்குவா, அடுத்து 60 வாங்குவா, அடுத்து 70 வாங்குவா. அவளோட ப்ராசஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். எனக்கு சாட்சி நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்பயும் அவ நல்ல பேச்சுல நல்ல தெளிவு தெரியுது. இப்பவுமே நல்ல தெளிவு தெரியுது. வித்தியாசம் தெரியுது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாம். எத்தனை வருஷமா சிஸ்டர் பிள்ளைக்கு வயசு தானே? 15 வயசு ஆகுது. 15 வயசு. எப்படி சொல்றீங்க பேச்சு தெளிவா தெரியுதுன்னு? இந்த இப்ப மாம்பழம் இம்பெல்லாம் வராது. நல்லா பேசுறவனுக்கே மாம்பழத்துக்கு தப்புட்டு பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த லேலாம் எனக்கே தெரியாது. ஓபனா சொல்றேன். ஆமென். அது அழகா சொல்லுது மாம்பழம். ஆமென். அந்த உதட மூடி எல்லாம் சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டா. இப்ப சொல்லுங்க, செக் பண்ணி அடுத்து சொல்லுங்க. சித்தப்பா. Oh come on people. நல்லா கையை தட்டி நல்லா தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். பேச முடியாதபடி 15 வயசு நாக்கு அந்த பிள்ளைக்கு பேச முடியாது. ஆனா ஆண்டவர் தொட்ட. சந்தோஷமா இருக்கீங்களா சிஸ்டர்? சந்தோஷமா. நீங்க வாங்கயா, நீங்களும் வாங்கயா. குடும்பமா வந்திருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க பைபாஸ் ரோடு தான், மதுரையில. அப்படியே மீட்டிங் டிவில பாத்தீங்களா? பர்சனலா ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படியா சொல்லி வந்தீங்க? சரி சந்தோஷமா இருக்குதா உங்களுக்கு? கண்டிப்பாக. உண்மையா சொல்றீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமா. எப்படி சந்தோஷமா இருக்குது? அதாவது இப்போ வந்து அவளுக்கு வந்து ஓரளவுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா வந்து இதுல இருந்து பரிபூர்ண இது ஒரு ப்ராசஸ்ல கண்டிப்பா கரெக்ட் ஆயிடும் அப்படிங்கறது 100% விசுவாசிக்கிறோம். அதுல மாற்றம் இல்லை. மீட்டிங்க்கு நாங்க வருவோம், மார்க் கார்டோட வருவோம். ரேங்க் ஹalleluya. நல்லா கையை தட்டி போதாது. இல்ல உயர்த்தி தட்டுற கையை உயர்த்தி தட்டு. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்கு கொடுத்த சுகத்திற்காக ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இந்த பிள்ளை இன்னைக்கு வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா இதே பிள்ளைய படிக்கிற ஸ்கூல்ல டாப்பரா கர்த்தர் கொண்டு வர முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளை படுகிற, தாயார் படுகிற அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே நீர் இந்த வார்த்தையை பிள்ளையோட வாழ்க்கையில நீ நிறைவேற்றி இருக்கிறீர், சுகம் கொடுத்திருக்கிறீர். குடும்பமாய் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே மகிமை இறங்கட்டும். இன்னும் பெரிய காரியங்களை இவர்கள் சொன்னபடி அடுத்த மாசம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வந்து என் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். Thank you sister. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இவள் நிமித்தம் நீங்க அநேக துக்கங்களை நீங்க பட்டிருக்கிறீங்க. ஆனா இவள் நிமித்தம் தான் நீங்க இனிமே சந்தோஷப்பட போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? Thank you. சொல்லுங்க.
கையில ரொம்ப வலியோட வந்தேன். ரொம்ப பயங்கர வலி. எத்தனை வருஷமா ஒரு மாசமா ஒரு மாசமா நான் அதுக்காக ஜெபமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வலியோட வந்தேன். ஆனா இங்க நல்ல ஆராதனை பண்ணும்போதே கர்த்தர் அதை நல்லா சுகம் கொடுத்துட்டாரு. தூக்கும் போதெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு. நல்லா தட்டணுமே, என்னங்க சொங்கி மாதிரி தட்டுறீங்க? நல்லா தட்டி நல்லா 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 Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா சிஸ்டர். பெரிய சாட்சியா இருப்பீங்க. விசுவாசிங்களா? சரி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சரி. என்னம்மா? உள்ள வந்திருக்கா? சரி, கூட்டி வாங்க. சரி, வேற யாராவது வெளிப்படையான அற்புதத்தோடு இருக்கீங்களா? வெளிப்படையான செய்யணும்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? இப்போ வெளியே இப்படி இருக்குது, இத்தனை பிரச்சனை வெளியே தெரியும் பாத்தீங்களா? அப்படி பிரச்சனை யாராவது இருக்கிறீங்களா? வெளி பிரச்சனை வெளியே தெரியற மாதிரி, அப்பதானே ஜோமனி நம்ம ஸ்டேஜ்ல சாட்சி காட்ட முடியும். ஆமே, வாங்கம்மா வாங்க வாங்க. போனாண்டியோட நல்லா வித்தியாசமாயிட்டாங்களே, போனாண்டியோட ரொம்ப வித்தியாசமாயிட்டாங்கல்ல. இப்ப எப்படி இருக்கு? குறவாயிருக்கா? குறவாயிருக்கா? நீங்க தான் வாங்கிங்க. குறவு உங்களோட இப்ப குறவு உண்டா? குறவாயிருக்கா? ஏன் கொடுக்குறீங்க? ஆனா ஆளு சரி, கர்த்தாவே மொத்தமாகவே நீர் கிரியைகளை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் fill in the Holy Ghost. எல்லா வச்சுக்கோமா, நீ பக்கத்துல வேற யாராவது நின்னுங்க. இயேசுவின் நாமத்துல நீ மைக் எடுத்து ஹalleluya கோரஸ் பாடிடு. ஹalleluya. சுகமாயிருவாங்க. முன்னால உட்கார வைங்க அவங்க. உட்காரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Hallelujah.
வசனம். Jesus, heal in the name of the Lord Jesus Christ right now. Jesus name. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாருமா shout shout shout. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் பாத்தீங்க ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செஞ்சதை எத்தனை பேர் கண்ணால பாத்தீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகா பெரியவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் எவ்வளவோ மகிமையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனை? சரி, எத்தனை பேருக்கு கூட்டத்துக்கு வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையாவா? சார், அநேகருக்கு இந்த கூட்டத்தை தெரியப்படுத்தணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அநேகருக்கு இந்த கூட்டத்தை நாங்க தெரியப்படுத்தணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். ஏன்னா அநேகருக்கு நம்முடைய கூட்டம் நடக்கிறது தெரியாது. இன்னொன்னு கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறார் என்பது இன்னும் அதிகம் பேருக்கு தெரியாது. ஆமென். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரிடத்திலையும் அறிமுகப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை. ஆமென். ஏன்னா பெரிய ஊழியம் எப்படின்னா, நீங்க ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வர்றதே ஒரு பெரிய ஊழியம். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா எங்க கூட்டத்துல இந்துக்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். ஆமென். ஏன்னா அவன் கர்த்தருடைய கரத்தை பார்த்தாலே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதை நான் பார்க்கிறேன். சந்தேகப்பட்டுட்டு கூட்டத்துக்கு வந்தவங்க கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக முழங்கால் முடங்கும், நாவுகள் அறிக்கை பண்ணுமா. ஆமென். கண்ணு முன்னாலே கர்த்தர் அற்புதத்தை செய்துட்டு இருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சந்தோஷமா கரங்களா செஞ்சு சொல்லலாமா? ஆமென். சரி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த அற்புதங்கள்லாம் வெளியே எங்கேயாவது நான் மீட்டிங்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள் துள்ளி குதிப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ஆனா உங்களை கொஞ்சம் கொண்டு போறதுக்கு முன்ன கூட்டி நான் படுற பாடு இருக்குது. ரொம்ப கஷ்டங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலை 6:30 மணிலிருந்து 6:45 6:45 வரை நம்முடைய நிகழ்ச்சியை இமயம் டிவிகளிலே நீங்கள் பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் கூட அடுத்த வாரம் வரலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காக எங்க டீமுக்காகலாம் நீங்க எத்தனை பேர் சந்தோஷம்? அப்படி ஒரு வாலிபர்கள்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமென். இத
இதான் எழுப்புதலுக்கு அடையாளம் இதுதான். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க ஆமென். ஆகவே நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஏவினால் உங்களுடைய காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஆமென். ஏன்னா ஊழியம் செய்யறதே சாதாரண காரியம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லலாம், ஆனா ஊழியம் செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். சில சொல்லுவாங்க ஊழியக்காரனுக்கு என்ன, வந்து பாருங்க அப்பதான் தெரியும். உடல ஒடுக்கி எவ்வளவோ போராட்டங்களும் எங்களுடைய எப்படி என்னெல்லாம் முறையில சத்துரு என் வாழ்க்கை எப்படி வரணுமோ எந்தெல்லாமோ வரும் நம்முடைய வாழ்க்கையில. ஆனாலும் ஆண்டவர் அப்படியே விடுகிறவர் கிடையாது. அதிலிருந்து நம்மளை ஒரு படி உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு வெளியே வரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து இன்னைக்கு மெசேஜ் என்ன தலைப்பு? மெசேஜோட தலைப்பு என்ன தெரியுமா? வெளியே வா. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கதான் செய்யும். ஆமென் சொல்லலாமா? சரி, எத்தனை பேர் இனி இருக்கிற நிலைமையில இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப நான் இருக்கிற அடைப்பட்ட நிலைமையில இருந்து, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்து, சத்ரு என் வாழ்க்கையில நாளுக்கு நாள் துக்கத்தையும் வேதனையும் கொடுத்துட்டு இருந்த நிலைமையில இருந்து இனி என்னுடைய வாழ்க்கை வெளியே வரணும், நான் கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்கணும், நான் கிறிஸ்துவுக்காய் எழுமணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க மாத்திரம் கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? சார், அப்ப பக்கத்துல உள்ளவங்களை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அடிச்சு சொல்லுங்க, வெளியே வா.